எப்பவுமே பிரச்சனை, எப்பவுமே சோகம், எப்பவுமே அழகு, எப்பவுமே வேதனை, எப்பவுமே எல்லா இடத்துக்கும் சுத்துறது, மனசு ஒரே ஒரு வில்லங்கமா போறது, இதெல்லாம் முடிஞ்சுது. பஞ்சமஸ்தானம் ஆக்டிவா இருக்கும் பொழுது உங்களுக்கு ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போறது சாமானியமான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், வேலை நிரந்தரமாக இருக்கும். அஷ்டமத்துக்கு குரு பார்வை சூப்பரா இருப்பீங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இப்படி நடந்திருக்கு சார்னு சொல்ற மாதிரி ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்கு உங்களுக்கு. இப்போ 2026 12 ராசிகளின் பலன்களை பார்க்க போறோம். கண்டிப்பாமா பண்ணிடலாமா. மீனம்னு சொன்ன உடனே அவரோட முகத்துல ஒரு ஹாப்பினஸ் வந்துருச்சு. உங்களுடைய பலன்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி பரிகாரங்கள் காத்துக்கிட்டு இருக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, உங்களுடைய ஸ்டார் ஸ்டேட்டஸ் என்னன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிறதுலேயே 4வது ஸ்டார் ஸ்டேட்டஸ் 2026ஆம் ஆண்டு ஜாக்பாட்ல 4வதுங்கிறது மீனம் தான். எப்பவுமே பிரச்சனை, எப்பவுமே சோகம், எப்பவுமே அழகு, எப்பவுமே வேதனை, எப்பவுமே எல்லா இடத்துக்கும் சுத்துறது, மனசு ஒரே ஒரு வில்லங்கமா போறது, இதெல்லாம் முடிஞ்சுது. எல்லா கவலையும் முடிஞ்சுது. எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா திரிகோணத்துக்கு உங்களுக்கு குரு வரப்போறது. ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய லிஃப்டை கொடுக்க போகிறார். என்ன மெயினாக பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும், திடீர் பணவரவு, குழந்தை பிராப்தம், வீட்டில் பேர குழந்தைகள் பிறப்பாங்க. ஒரு சில பேர் வீட்டில் உங்களுக்கே குழந்தை பிறக்கும், சில பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும், சில பேருக்கு மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகும். பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பஞ்சமஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ரிவார்ட் அண்ட் அவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இதெல்லாம் நடக்க போகிறது சாமானியமான விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், வேலை நிரந்தரமாக இருக்கும். வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு பலமாக இருக்கு. மீனத்தில் ஒரு வேலை ஏதாவது அரசியல்வாதி இல்லை அரசியல்வாதியை கனெக்ட் ஆகக்கூடிய ஆள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஆட்சி அமைக்க போறீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. உங்களுக்கு ஒரு வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு, எலெக்ஷன் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் மீனத்துக்கும் இருக்கு. பெரிய ஒரு லிஃப்ட் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியடில் பொதுவாக வேலை சம்மந்தப்பட்ட, தொழில் சம்மந்தப்பட்ட, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஒரு வெற்றி, பயங்கரமான மரியாதை, வேலை நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதோ போகுது ஏதோ வருது அப்படிங்கன்னு இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் வரணும்னா ஒரு விஷயம் பண்ணணும்னா அது உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா 2வது மெட்டீரியல் பார்த்தோம்னா, எதிர்பாராத வேதனை, எதிர்பாராத அவமானம், துக்கம், அசிங்கம், சாவு, நெகட்டிவிட்டி, ஆக்சிடென்ட்டு, மாட்டிக்கிறது, ஜெயிலு, இந்த எந்த சமாச்சாரத்துக்கும் உங்களுக்கு பக்கத்தில் கூட வராது, அண்டவே அண்டாது. ஏன்னா அஷ்டமத்துக்கு குரு பார்வை இருக்கு. சூப்பராக இருப்பீங்க. பல நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், இப்படி நடந்திருக்கு சார்னு சொல்கிற மாதிரி ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு. நிறைய பேருக்கு முழு தெய்வ அனுகிரகம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் பாக்யஸ்தானத்துக்கும் டைரெக்டாக குருவுடைய கனெக்ஷனில் உட்காந்துருக்கார். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஓடணும் சொல்லுங்கள். லைஃப் அப்படியே மாறுறது சும்மா தக தக தகதான் மாறும். ஆள் பார்க்கறக்கே நல்லா இருப்பீங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் ஈஸியாக நடக்கும். யாருனாலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு திருப்தியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றியும் கொடுக்கப்படுறது. அதுவும் பெண்களுக்கு அபாரமாக இருக்கும். குழந்தைகளுக்கு செல்வங்கள், மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நல்லா சீட்டு வாங்குவீங்க. நிறைய ஏற்றங்கள், நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. அவ்வளோ சந்தோஷமான வாழ்வு. நிறைய பேர் இடம் மாறும், சொந்த ஊருக்கு வந்துடுவீங்க. வெளிநாடு போவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், போனாலும் நல்லது. பட் சேம் டைம் இப்போ சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரங்கநாத பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை மனசார வணங்கினா போதும். இல்லையா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பார்த்துட்டு வந்தால் போதும். சூப்பர். அதாவது மஞ்சள் 1/4 கிலோ, குங்குமம், தாழம்பூ குங்குமம், அது ஒரு 1/4 கிலோ வாங்கி சுவாமி கொடுத்துட்டு நீங்கள் அதுலேருந்து பிரசாதமாக எடுத்துன்னு வந்து டெய்லி வச்சுட்டுருங்க. சூப்பராக இருப்பீங்க. மீனத்துக்கு செம்ம டைம். 2026 பட்டை கலப்புது. அபாரமாக இருக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜாக்பாட் அப்படின்றது டெஃபினெட்லி இட்ஸ் அ கேம் ஆஃப் தி ஸ்டார்ஸ். அதை தாண்டி உழைச்சிக்கிட்டே இருக்கேன் சார், எனக்கு இந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் வேணும் அப்படின்னு ஒர்க் இடத்துல இருக்கிறவங்க நிறைய பேரோட மனசில் ஒரு ஆசை இருக்கும். அந்த உழைப்புக்கு அங்கீகாரம், அந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் வந்துரும்பா அப்படின்னா அது எந்த ராசிக்காரங்களா இருக்கும்? 2026 ப்ரமோஷன் வரக்கூடிய ராசிகள். நல்ல கேள்வி. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நிறைய பேருக்கு. வராத ப்ரமோஷன் வரப்போகிறதா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின். அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப முக்கியமாக கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரிஷபம், மகரம், அதே மாதிரி விருச்சிகத்துக்கும் மீனத்துக்கும் ப்ரமோஷனுக்குரிய பிராப்தம் 100% இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் வருங்கிறதுல நீங்கள் ஊர்ஜிதமாக இருக்கலாம். அது நடந்தே தீரும்.
ஆமாம், லாபஸ்தானத்தை குரு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே ஆஃப்டர் ஜூன் நடக்கும். ஜூனுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா சிம்ஹம், மேஷம், தனுசு இவங்களுக்குலாம் சான்ஸ் வந்து ரொம்ப பலமாக இருக்குது. துலாத்துக்கும் நல்லா இருக்கு. ஸோ மோரலஸ் திங்ஸ் ஆர் குட், நத்திங் டு வரி. தைரியமாக இருங்க. கன்ஃபார்மாக சந்தோஷமாக இருக்கலாம் நீங்கள். 2026 ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. பட் டெஃபினெட்லி இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் இந்தந்த விஷயங்களை கண்டிப்பாக செலுத்தியே ஆகணும் அப்படின்னு இருப்பாங்களே சார். இந்த வருஷம் கொஞ்சம் ஹாட் சீட்டில் இருக்க போகும் அந்த ராசிக்காரங்க யார்? கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் 2026 பொதுவாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு கடகம் கவனமாக இருக்கணும். கடகம் மெயினாக ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பம் வந்து ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரயத்தில் உட்காந்துருக்கிறதுனால சிம்மராசி நண்பர்கள் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அண்ட் அட் தி சேம் மீனமும் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும். ஏன்னா சடனாக வக்கரமாகுது, சனி நார்மலைஸ் ஆகுது. ஜாதகத்தில் லக்னத்தில் சனி இருந்தாலும் சரி, ராசியில் சனி இருந்தாலும் சரி, பொதுவாக ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். இதுக்கு சிம்பிள் சொல்யூஷனே ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு போய் வெண்ணெய் காப்பு போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் பாவம் விருத்தி அடையும். ஆயுள் பாவத்துக்குரிய காரகனே சனி தான். அவரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்தானம்ங்கிறது ஆஞ்சநேயர் தான். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், தெரியுமா இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் பிரிக்க முடியாத ஒரு டாபிக், அசைக்க முடியாத ஒரு டாபிக், எப்பவுமே பிரபலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அது நீட் தான். நிறைய குழந்தைகளுடைய வாழ்க்கை அந்த நீட்டை சுற்றி இருக்குது. எந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக நீட்டை கிளியர் பண்ணிடுவாங்க? நீட்டை பொறுத்த வரைக்கும் 2026 நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பலன்னு சொல்லக்கூடியது விருச்சிகம், கடகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம். அது மட்டும் இல்லாமல் ஜூனுக்கு அப்புறம் தான் எப்படி இருந்தாலும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அதனால் கன்னி, ரிஷபம், மகரமுக்கும் சான்சஸ் ஆர் வெரி பிரைட் இன்ஃபேக்ட். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா குழந்தைகளும் நல்லா படித்து நீட்டில் கிளியர் பண்ணி நல்லா மெடிசன் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு விதத்தில் பார்த்தா நெக்ஸ்ட் இயர் நீட்டோடைய விஷயங்களை வந்து அந்த ஸ்க்ரூட்டினி இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காமல் கொஞ்சம் ஏதாவது மினிமல் பண்ணலாம். சம்டைம்ஸ் நீட்டே இல்லாமல் கூட போகலாம். அது தெய்வம் அனுக்கிறோம், நம்ம கிடையாது. ஆனால் நேச்சுரலாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம். அடுத்தது சார், இந்த வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு யோகம் இருக்குது இல்லைங்களா? நம்மளா செலவு பண்ணி போகிறது ஒன்று, ஆனால் நம்மளை கூப்பிட்டுப்பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாப்பா அப்படின்னு இன்டர்நேஷ்னலி அழைப்பு கிடைக்கக்கூடிய ராசிக்காரங்க யார் யார்? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமாக இதுதான் எல்லாரும் கேள்வது. வெளிநாடு போவேனா, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்குமான்னு கூட கிடையாது. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக யாருக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி அது. விருச்சிக ராசி நண்பர்கள், அதுவும் வந்து மகர ராசி நண்பர்கள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள், அதுவும் ரிஷபமும் கன்னியும் இருக்குது, கடகமும் மீனமும் அதில் இருக்குது. லாஸ்ட் மூமெண்ட்டில் சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகி இவங்க போகிறதுக்கான சான்சஸ் கூட நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 6 ராசிகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குமா. ஆமாம் அர்ச்சனா. கடன் இந்த ஒரு தொல்லை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பெரிய கடன் சார், முடியவே இல்லை, என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியாது, இதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு எல்லாமே அந்த கடனை சுற்றி தான் இருக்கும். இந்த கடன் தீந்துரும் அப்படின்னா எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்வீங்க? கடன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரு எப்போவுமே ஒரு பிரச்சனை தான். அதாவது அது வினை அப்படின்னு சொல்லலாம். அதாவது போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பிராப்தம் தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கர்மா தியரியில் பார்த்தீங்கன்னா 3 விதமான கர்மாக்கள் நம்ம சொல்லுவோம். அதில் கடனும் ஒரு கர்மா தான். இந்த கடனால் பாதிக்கப்படுறோம். கடன்லேருந்து நான் வெளியே வருவேனா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் 100% கடகமும் சரி, மகரமும் சரி, விருச்சகமும் சரி, மீனமும் சரி, கடன்லேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது தெய்வத்துடைய அனுகிரகத்தினால மட்டுமே நடக்கும். 100% நீங்கள்லாம் கடன்லேருந்து வெளியே வர போகிறீங்க. ஒரு பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக.